ஒரு வழியா நம்ம ஹீரோயினுக்கு பேயெல்லாம் இருக்குன்னு நிரூபிச்சதுக்கப்புறம், அவ தங்கச்சி நிஜமாலுமே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்ட்டு, பூனையும் தண்ணியும் வச்சு நான் நரகத்துக்கு போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிட்ட சொல்றான். ஹீரோயின் இதெல்லாம் நம்பாம என் தங்கச்சி சூசைட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்றா. இல்ல நான் என்னதான் இருக்கும் என் நம்பிக்கைப்படி பார்த்தா, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன். அதுக்கு நீ இங்க உள்ள இருக்காத நீ வெளிய போன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா டோர் லாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ பூனைய வச்சுட்டு நரகத்துக்குள்ள போறான். டோர் லாக் பண்ண உடனே ஹீரோ நரகத்துக்குள்ளே போயிடுறான். அப்படியே உள்ளே இருந்து வெளியே அந்த நரகத்தை நோக்கி நடந்து போகிறான். போயிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த செயினையும் வச்சுருக்கான் கையில். இவன் நடந்து போக போக இவன் அனுப்பிச்சி வச்ச நரகத்துக்கு அனுப்பிச்சி வச்ச ஆவிகள்லாம் இவனை நோட் பண்ணிடுது. இவன் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை துரத்தணுன்ட்டு பின்னாடியே துரத்துது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரியோட தங்கச்சியும் நிஜமாலுமே தற்கொலை தான் பண்ணியிருக்கா. தற்கொலை பண்ணவங்க எல்லாருமே அவங்க எப்படி தற்கொலை பண்ணாங்களோ அதே மாதிரியே நரகத்தில் திருப்பி அதே விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு ஹீரோ வெளியே வந்துடுறான். வெளியே வந்து உண்மையாலுமே அவன் தங்கச்சி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவள் கையில் போட்டிருந்த மெடிக்கல் ஸ்டாப் எடுத்து அவளுக்கு காட்டுறான். அந்த மெடிக்கல் ஸ்டாப்பை பார்த்தோன்னே அவள் தங்கச்சி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அடுத்த சீன்லேயே நம்ம மொட்டையனை காட்டுறானுங்க. அந்த நியூஸ் பேப்பரில் அவன் பார்த்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மார்ச்சுரிக்கு போகிறான். மார்ச்சுரிக்குள்ளே போனவன் அந்த பொண்ணோட நேமை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அவன் மூஞ்சியே பார்க்குறான். பார்த்துட்டு அவள் கையை எடுத்து செக் பண்ணும்போது தான் ஸ்டார்டிங்கில் சிவப்பு சட்டை போட்டிருந்தவன் அவன் கையில் ஒரு மார்க் தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதே மாதிரி மார்க் இந்த பொண்ணு கையிலையும் தெரியுது. இதை உணர்ந்த அவன் டக்குன்னு கீழே விழுந்துடுறான். உடனே அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் பாக்கெட்டில் இருந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறான். அவனுக்கு தாகமே அடங்கவும் இல்லை. அவன் வாயில் தண்ணியே போகலை. உடனே பக்கத்தில் இருந்த கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா பாட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்து வாயில் குடிக்கிறான். ஆனால் அவனுக்கு தாகமே அடங்கலை. அப்போவும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லா பாட்டிலும் எடுத்து குடிக்கிறான். அப்போவும் அவனுக்கு தாகமே அடங்கலை. அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டைன்கோட மொட்டையங்கோட நீக்ரோக்காரை மீட் பண்ணான் பார்த்தீங்களா, அங்கிருந்த ஒருத்தவன் வரான். அவனை பார்த்ததும் அவன் வாயிலிருந்து தனியாக கொடுக்குது. அவன் ஏன்னா அவனோட மைண்டை அஃபெக்ட் பண்ணி அவன் குடித்ததையே குடிக்காத மாதிரி நினைக்க வச்சு நிறைய குடிக்க வச்சுருக்கான். அதனால தான் அவன் இறந்து போயிடறான். இதுக்கு அடுத்த சீனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டைனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சின்ன வயசில் ஒரு தடவை அவன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு அம்மோனிசமாக ஒரு சக்தி தெரியுது. அதை பார்த்தோன்னே அவன் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறான். சொன்னதை அவங்க நம்பாமல் நம்ம பையனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே தான் அவன் சூசைட் பண்ணிக்கிறான். அவன் சூசைடு பண்ணிவிட்டு 2 நிமிஷத்தில் திருப்பி அவனுக்கு உயிர் வந்துடுது. அந்த 2 நிமிஷம் கேப்பில் தான் அவன் வந்து நரகத்தையே பார்க்குறான். இப்போ அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருது. இந்த உலகத்தில் சாத்தான்களும் இருக்காங்க, கடவுள்களும் இருக்காங்க. சாத்தான்களுக்கு தூதுவர்களாக இருக்காங்க, கடவுள்களுக்கு தூதுவர்கள் இருக்காங்க. இந்த 2 பேரும் சரிசமமாக நிலையாக வாழும்போது தான் நம்ம பூமி இயங்குது. அதனால தான் எந்த விஷயத்தை வந்து சாத்தான்களை அத்துமீறும் போது அதை கண்ட்ரோல் பண்ணி திருப்பி அதோட உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறதா என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான்.